சஹீஹாக்கப்பட்ட அந்த ஹதீஸில் வருது, ரஜுலுன் ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்விடம் வர்றார். ஒரு பொடியன் என்னத்துக்கு வர்றாருண்டா, அவருடைய வீட்டுல ஒரு மதில் கட்ட போறார். சம்பவத்தை கொஞ்சம் கேளுங்க. ஒரு மதில் கட்ட போறார். அந்த மதில் கட்டுற நேரம் அண்டை வீட்டாருக்கும் இவர் வீட்டுக்கும் நடுவுல ஒரு மரம். இவங்களோட செய்திகளை அவர் ஒரு அனாதை என்று வருகிறது. அப்ப என்ன பண்றாரு, வீட்டுல எல்லாத்தையும் இழந்தவர் அந்த பொடியின் மதில கட்டுற நேரம் இந்த மரம் தடையா இருக்குது. அவர் போய் கேட்கிறார் அடுத்தவர்கிட்ட, அந்த அன்சாரிட்ட போய் கேட்கிறாரு, இந்த மரம் தடையா இருக்குது, இது எனக்கு தந்துருங்களேன், அப்ப நான் அதையும் சேர்த்து கட்டிடுவேன் அப்படின்றாரு. அவர் ஏழான்றார். அப்ப எனக்கு வித்துருங்களேன்றாரு. ஏழான்றாரு. நான் மதில கெட்டணும் என்றாரு. அப்பதான் எனக்கு இது பண்ணலாம், நீங்க இப்படியே பண்ணிட்டீங்கன்னா எப்படி நான் மதில் கெட்டுறதுன்னு கேட்கிறாரு. ஏன்னா சரியா இவருக்கும் அவருக்கும் இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் ரசூலுல்லாஹ்ட்ட போறாரு. ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கிறாரு, யார சொல்லலாம், அவர் சொல்லிட்டு போறாரு, நான் ரசூலுல்லாஹ்ட்ட